வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை அறிமுகப்படுத்திய பிரியா அம்மா அவர்களுக்கும் திருப்பூர் மண்டலத்திற்கும் திருப்பூர் மண்டல நிர்வாகத்தினருக்கும் ஆழ்ந்த தவம் இயற்றிய அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, என்னை ஈன்ற அன்னை தந்தையரை வணங்கி, எனது வாழ்க்கை துணையை வணங்கி, அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோரை வணங்கி, அருள் தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் அன்னை லோகாம்பாள் அம்மையாரையும் வணங்கி, இறையருளுக்கும் குருவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளித்த மைக்கு நன்றி கூறி, இயல்பூக்க நியதி என்ற சிந்தனை தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்க வளமுடன். இயல்பூக்க நியதி அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கலாம். இயல்பு கூட்டல் ஊக்கம் கூட்டல் நியதி. அதாவது இயல்பாக தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் முன்னேற்ற தூண்டுவதுதான் இயல்பூக்கம். ஒரு விதையிலிருந்து ஒரு எப்படி செடியாக முளைத்து மரமா ஆகிற வரைக்கும் எப்படி வளர்ச்சி அடையுதோ, தன்னைத்தானே அந்த விதையிலிருந்து ஊக்கப்படுத்தி கொள்ளுகிறது. இறைநிலையோடைய காந்த சக்தினாலும் தனக்குள்ள இருக்கிற அந்த காந்த சக்தியின் மூலமாகவும் இயல்பாகவே அது ஒரு மரம் வரைக்கும் வளர்ந்து பிறருக்கு உதவிகரமாக இருப்பதற்காக காய்கனிகளை கொடுத்து அதனுடைய அந்த ஓரறிவு தாவரத்தை அந்த இயல்பூக்க நியதியாக எல்லாருக்கும் உதவியுமாக இருக்கிறது. இதுதான் இப்போ குருவி, காக்கா, பறவைகள் இதெல்லாம் அதுவாகவே கூடு கட்டது பார்த்திருப்போம். அதுக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. சோ இதெல்லாம் இயல்பாகவே தனக்குள்ளாக இருக்கும் அந்த அறிவாற்றலை வைத்து, அறிவாற்றல் என்பது அதுக்குள்ளாக இறையாற்றல் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் எல்லாமே அறிவாக இருக்கு. அதாவது அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக அமைப்பாக இருக்கிறது. மனிதனுக்குள் இதனோட என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு பார்த்தோம்னா, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அது இல்லாம உணர்தல், நியதி அப்படின்னு என்ன அப்படின்னா, இறை உணர்வும் அறநெறியும் பின்பற்றி வாழ்வது. இறை உணர்வோடு வாழ்வது. அறநெறின்றது ஒழுக்கம், கடமை, ஈகை. இது வாழ்க்கையில நாம கடைபிடித்து மன நிறைவாக வாழ்வது. இதுக்குதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. எப்பொருளை ஏச்செயலை ஏ குணத்தை, எப்பொருளை ஏச்செயலை ஏ குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல், அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவ்வொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், எப்பொருளை ஏச்செயலை ஏ குணத்தை. இந்த பாடல்லையே கொடுத்திருப்பாங்க. அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். எதை நினைச்சா, எந்த பொருளை நினைக்கிறோமோ, எந்த செயலை செய்யறோமோ, எந்த குணத்தை நினைக்கிறோமோ, எந்த உயிரை நினைக்கிறோமோ, அடிக்கடி நாம எதை நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஆற்றலை
தூண்டி விடக்கூடிய அளவுக்கு நாம நம்மளுடைய அறிவையும் புலன்களையும் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இததான் நம்ம இப்ப பார்க்கணும். நம்ம இயல்பூக்கத்துல இயல்பு நிலை வந்து அறிவாற்றி அறிவாட்சி தரம். அந்த அறிவாட்சி தரத்தை நாம புலன்கள் மூலமாகவே இயக்கிக் கொண்டிருந்தால் இறை உணர்வு நம்மளால பெற முடியுமா? அந்த இயல்பூக்க நியதி அப்படிங்கிறது பாசிபிளா? ஆனா நாம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்துல? நாம நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை எப்படி பயன்படுத்துறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கை வந்து அதனுடைய இயல்புத்தன்மை மாறாம இயங்கிக்கிட்டு இருக்கு. மாற்றிக் கொள்வது வந்து மனிதன் மட்டும்தான். பருவநிலையில வந்து இயல்பான மாற்றம், சூரியன் அதனுடைய இயக்க ஒழுங்குப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. சந்திரன், பூமி, அப்புறம் அந்த அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் இயல்பா எல்லா நாளும் இயக்க ஒழுங்காக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்க நாம இன்னைக்கு துன்பம் அனுபவிக்கிறோம்னா, எங்க நாம இயல்பு நிலை மாற்றி நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். காடுகள்ல கூட யாரும் உரம் வைக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு அது வளருது. கிளைய யாரும் வெட்டுறது கிடையாது. இயற்கையிடம் சரணாகதி அடையும் போது மட்டும்தான் அனைத்தையுமே இறைநிலை இயற்கை பார்த்துக் கொள்கிறது. குழந்தைகளை வந்து நாம சுதந்திரமாக சிந்திக்க வைக்கணும். அதனுடைய இயல்புத்தன்மை மாறாம வளர்க்கணும்னா அதற்கு வந்து இயற்கை ஒழுக்க பழக்க கல்வி நாம புகட்ட வேண்டும். இன்றைய கல்வி வந்து அந்த மாதிரி நிலையில இருக்கா? இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல பணம் வரும், நல்ல பணம் கிடைச்சதுன்னா நல்லா சம்பாதிச்சாச்சுன்னா ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து நாம வாழ்றோம். ஆனா கூடவே என்ன வருதுங்க, இதெல்லாம் நம்ம இது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இயல்பு நிலையில இருந்து நாம முரண்படும் போகுது. இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ன்னு சொல்லிட்டு நாம நிறைய நம்மளுடைய புலன்களை வந்து தவறாக முரணாக 5 அளவு முறை மீறி, அதாவது உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த 5லும் வந்து அளவு முறை மாறி முரண்பட்டு அலட்சியப்படுத்தி நாம என்ன பண்றோங்க? நோயை தான் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். மன அழுத்தத்தை விலைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். அப்போ அழுக்கும் அழுத்தங்களும் தான் நிறைய இன்றைய நிலையில நடைமுறை வாழ்க்கையின் நிலை வந்து இப்படித்தான் இருக்கு. நிறைய பரவி கிடக்குது. புலன்களை வந்து நாம கவர ரொம்ப கரைப்படுத்திக்கிறோம். அறிவால கவரப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற மனவளக்கலை பயிற்சி தான் நம்மள வந்து இப்ப ஈர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைய ஒழுங்குபடுத்துது. இயற்கை பழக்கம் வந்து நமக்கு வருது. ஒழுக்க பழக்க கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி வாழ்ந்தா நாம வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த இயல்பூக்க நியதிய வந்து அதாவது நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை இயல்பாக ஓங்க செய்யக்கூடிய கல்விதான் மனவளக்கலை கல்வி. வேதாத்திரிய கல்வி. அது வந்து இப்போ ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. நம்ம ஏன்னா எல்லா பயிற்சியும் செய்யும்போதுதான் நம்மளுடைய அந்த இயல்பான அந்த ஊக்கம் அப்படிங்கிறது ஓங்கி வருவதை நம்மளால கண்கூடா எல்லாரும் கிட்டயும் பார்க்க முடியுது. சோ நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது தான் என்ன? நம்மளோட தன்னிலை அறிதல் அப்படிங்கிறது எப்ப நமக்கு கிடைக்குது? இத ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும்தான் இத உணர முடியும். தனி மனிதனுடைய அமைதி அப்படிங்கிறது தான் இந்த இறை உணர்வு, அறநெறி வழி வாழ்தல், தன்னிலை அதாவது தன்னை அறிதலும், தனி மனிதனுடைய அமைதியும் சாத்தியமாகும். சோ இப்ப இந்த காலகட்டத்துல நாம வந்து பணம், 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 பணம்னு பின்னாடியே பணத்து பின்னாடியே ஓடி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில இருந்து முரண்படுறதுனால இந்த நியதியவே மறந்துடுறோம். அதாவது ஒரு செயல் செஞ்சா அதுக்கு விளைவு உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நியதி, இயற்கை நீதிய நாம இறை நீதிய மறந்து விட்டுடுறோம். அப்ப அந்த இறை நீதியில வந்து சரியா இருக்கணும்னா நாம எப்படி வாழணும்? இயற்கையோடு ஒத்துமுதவிமா வாழணும். இயற்கையோட ஒத்துமுதவிமா வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை மதித்து நடக்கணும். எப்படி மதிச்சு நடக்கிறது? எந்த ஒரு பொருளையும் துன்பம் கொடுக்காமல், எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல், தீமை செய்யாமல் இருப்பது ஒழுக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட பாவம் புண்ணியம்னு ஒரு பாடல்ல கூட மகரிஷி குடுத்திருக்காங்க.
எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் அப்படின்ட்டு ஒரு பாடல். எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை, அதாவது இன்பத்தை விளைத்துக் கொண்டே அப்படின்னா நன்மைகளை விளைத்துக் கொண்டே ஒட்டி வாழும் செய்கை மட்டும்தான் புண்ணியம். இதற்கு முரணானது எல்லாமே பாவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். புத்தி மிக்கோர் அப்படிங்கிறது என்னங்க? நம்மள நாம அறிந்த நிலை. அந்த நிலைய எது கொடுக்குது நமக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் கொடுக்குது. நிறைய யோக மார்க்கம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த நிலையை தான் உணர்த்துறாங்க. இந்த உலக சமாதானத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால எல்லாவற்றையுமே நாம மதிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறோம்னா, அது இந்த மனவளக்கலை தான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மன விரிவை கொடுத்திருக்குது. ஒரு மொழி, இனம், இந்த மாதிரி நிறைய வேறுபாடு, பேதங்கள் இதெல்லாம் நாமளாதான் ஏற்படுத்தி கொண்டோம். எந்த ஒரு தமிழ் எதுனாலும் அந்த மேல பற்று வைக்கிறோம் பாத்தீங்களா? பற்று வச்சாலே அங்க சிக்கல் ஏற்பட்டுடுது. அப்போ பற்று இல்லாமல் வாழணுமா? அப்ப நம்ம ஆசையே படக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயம்னாலும் அதை அளவு முறையோட தூய்க்கணும் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்களே தவிர, நீ எல்லாவற்றையும் துறந்து போயிடு, வீட்டை விட்டு எங்கேயாவது சன்னியாசியா போயிடுன்னுலாம் சொல்லல. குடும்பத்துல இருந்தாலும் மகரிஷியும் குடும்பத்துல இருந்து வாழ்க்கை வாழ்ந்துதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்கள மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நிலைக்கு நாம உயரணும் அப்படின்னா, நாம இந்த பயிற்சிய செய்து நம்ம ஜெனரேஷன்ல வரோமோ இல்லையோ, அடுத்த ஜெனரேஷன்லயாவது, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லயாவது இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது தீர்க்கறதுக்கு நாம முயற்சிகளை கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கொரோனா நோயால எவ்வளவோ பேரு இதை யாராவது செய்ய முடியுதா? தடுக்க முடியுதா? இப்ப வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். பட் இதெல்லாம் ஏன் வருதுன்னு நாம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம அத சிந்திக்கிறோமா? அத ஆராய்ச்சி பண்றோமா? அப்ப இந்த துன்பம்லாம் ஏன் வருது? ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்னா, அந்த ஏழையா இருக்கிறவன் என்ன பண்ணான்? ஏன் பாவம்? அவனுக்கு மட்டும் என்ன பாவம் வந்தது? அப்ப பணக்காரனா இருக்கிறவனுக்கு நோய் வருது. ஏன் அவனுக்கு நோய் வருது? இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு புரிய வரும். அப்ப நம்ம அந்த இயல்பூக்கம் அப்படிங்கிற தன்னை அறிதல், செயல் விளைவை உணர்தல், நம்ம கர்மயோக படி வாழ்தல், விளைவறிந்த விழிப்புணர்வோட வாழ்தல், ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் அப்படிங்கிறது தனக்கோ, பிறருக்கோ, உடலுக்கோ, மனதுக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயல்னால துன்பம் தராமல் இருக்கிறது, நன்மை செய்யக்கூடியதாக இருப்பது எல்லாமே ஒழுக்கம். கடமைனா என்னங்க? உலகம், நீர், காற்று, வெயில் இவைகள்ல எதையுமே மனுஷன் உற்பத்தி ஒரு பிடி மண்ணை நாம உற்பத்தி பண்ண முடியுமா? நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தை, ஒரு சொட்டு ரத்தத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? ஹார்ட் நாம ஃபங்க்ஷன் பண்றோமா? இப்ப எதைதான் நாம பண்ணிருக்கிறோம்? எதுவுமே நாம பண்ணல. இந்த உயிர் கூட அம்மா அப்பா கொடுத்தது. எதையாவது நாம பண்றோமா? எல்லாமே இதற்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிறது தான் அந்த இறை சக்தி. அப்ப அவ்வளவு அன்பும் கருணையுமா நமக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபங்க்ஷன் பண்றது எது? அதுதான் இறை சக்தி. அப்ப அதுக்கு நாம ஒத்துமுதையுமா இருக்கிறோமா? அளவு முறையோட அதை தூய்க்கிறதுக்கு பழகிக்கிறோமா? எதுனாலும் சாப்பாடுன்னா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, முரண்பட்டு சாப்பிடுறது. அதாவது சத்தே இல்லாம நேரம் தவறி பசிச்சு சாப்பிடறதுக்கு பதிலா பசிக்காமலே அப்படியாவது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 மணி நேரத்துல ஒரு தடவை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது. அதாவது உணவுல முழுமையான கவனம் இல்லாம நாம சாப்பிடுறது. இதெல்லாம் என்ன ஆகும்? அளவு முறை மீறும். ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு உடம்புக்கு எது தேவையோ, இயற்கை சக்தி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அந்த பிராண சக்தி தேவையோ, அந்த அளவுக்கு இல்லாம நாமளா அதிகமா அவசியம் இல்லாத, சத்தில்லாத உணவு வகைகளை சாப்பிட்டு உடலை நாம தான் கெடுத்துக்கிறோம். இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கு, இந்த உயிருக்குள்ள இறையாற்றல் இருக்கு. இந்த இறையாற்றலை நாம அத உணர ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம இத மாதிரி முரண்பட்டு நடப்போமா? அப்ப அந்த அறிவு எங்க போச்சு? அந்த அறியாமை ஏன் வருது?
அப்ப மனிதனுடைய அந்த விலங்கின பதிவுனாலதான் எல்லாமே வருது. அது வந்து இயல்பூக்க நியதியா ஓரறிவு தாவரத்துல இருந்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா அதுக்கு தன்னுடைய உணவ தானே உற்பத்தி செய்ய தெரியாத நிலை. ஆனா மனிதனுக்கு எல்லாமே தெரியும். தன்னுடைய அறிவாட்சி தரத்தை நல்ல முறையிலே அ இயற்கைய புரிந்து கொண்டும், உணர்ந்து கொண்டும், அதை நேர்மையாக நாம தூய்க்கணும் அப்படிங்கிற அறிவாட்சி தரம் இருக்கு, தெரியும். ஆனா ஒரு அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி வயம். எதுனாலும் ஒரு இமோஷனல் இல்லையா? அது என்ன அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. நம்ம என்ன அப்படின்றது ஒரு கேர்லெஸ்னஸ். அப்புறம் இது படிக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து அத பற்றின ஒரு அறியாமை தெரியாது, புரியாது. குழந்தைங்களுக்கு அத பத்தி தெரியாது. நாம தான் பெரியவங்க வந்து சொல்லிக் குடுக்கணும். அப்ப இதுதான் நமக்கு வந்து அறநெறி வாழ்க்கையில இத வாழ்ந்தா நம்மளோட இறை உணர்வு பெற முடியும். இறை உணர்வு பெறுவதற்கு தான் நமக்கு தவம் தற்சோதனை குடுத்திருக்காங்க. அந்த தவத்துல வந்து இப்ப அம்மா பண்ணாங்க. நல்லா ஆழ்ந்து நம்ம ஸ்பேஸ் குடுத்து செய்யும்போது என்ன ஆகுது? நம்மளால மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. மன அலைச்சூழல் குறைச்சுக்க முடியுது. அப்ப மன அலைச்சூழல்ல குறைக்கும்போது மட்டும் தான், அந்த விளைவறிந்த விழிப்புணர்வு இப்ப நெருப்புனா சுடும்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம தொடமாட்டோம். ஆனா குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அதனுடைய இயல்பு ஏதோ ஒண்ணு எதுனாலும் தொட்டு பார்க்கணும். அது அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு தான் துருதுருன்னு இருக்கும். அந்த மாரி தான் இயற்கைக்கு, இறைநிலைக்கு நாம எல்லாருமே குழந்தைகள் தான். ஆனா, இப்ப நமக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இத புரிஞ்சுக்கிறது பக்குவம் வந்துருச்சு. அப்படின்னும்போது, அந்த விளைவறிந்த விழிப்புணர்வு, செயல் விளைவு அதாவது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த விளைவ வந்து நாம கணிச்சுக்கிட்டு, முன்னாடியே செயல வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற நிலையில நாம செய்ய முற்படுறோமா? இப்ப நெறைய பேரு வாழ்க்கையில வந்து இந்த வன்முறை, நெறைய பாலியல் வன்முறை, எத்தனையோ வன்முறை, பொய், புகை, அ கற்பழிப்புன்னு இந்த மாரி எத்தனையோ பஞ்சமகா பாதகங்கள் வந்து நெறைய ஆகறதுக்கு என்ன காரணம்னா, பணம், ஆசை. ப ஆசை வந்து நியாயமான ஆசைக்கு நாம மதிப்பு குடுக்கலாம். ஆனா, பேராசையாக அதாவது இப்ப இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கார் வந்துடுச்சுன்னா, அதே வந்து இன்னொன்னு அடுத்தது லேட்டஸ்ட் மாடல் என்ன வருது? பண வசதி இருந்தா, அது அடுத்தது யோசிப்போம். பண வசதி இல்லன்னா, இருக்கிறது போதும்னு அமைதியா இருப்போம். அப்ப எதையுமே நம்ம அளவுக்கு உட்பட்டு, தேவைக்கு உட்பட்டு நாம நம்மளுடைய இயல்பு நிலை உணர்ந்து நாம செயல்படும்போது, இயற்கை நமக்கு ஒத்தும் உதவியுமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம பேராசைப்பட்டு கடன வாங்கி, உடன வாங்கி, அ கல்யாணத்த பண்றதோ, இது எல்லாமே ஒரு வரமுறைக்குள்ள உட்பட்டு நம்ம செய்யும்போது, அ நிறைவாகவும் வாழ முடியும். நம்ம ஆசைய குறைச்சுக்கணும், அ அளவோட தூய்க்கணும். அதே சமயத்துல தேவைக்கு எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு கத்துக்கணுமே தவிர, பேராசைப்பட்டு படுறதுனால தான் பணம், புகழ், அதிலேயே தான், தனது அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு வந்துடுது. அதிகாரப்பற்று, பொருள் பற்று, நான் தான் என் பொருள நீ அனுபவிக்க கூடாது. இது எனக்குள்ளது அப்படின்னு அந்த ஒரு பற்று வருது. அப்ப அந்த பற்று அதிகமாக ஆக இந்த மாதிரியான ஆணவம், கன்மம், மாயைன்றதுல சிக்கிக்கிறோம். அப்ப இயல்பு நிலை நாம மாறிடுறோம். அப்ப இயல்பு நிலை தன்மை வந்து இறை உணர்வு, அறநெறி இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல எல்லாமே கடைபிடிச்சு தான் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இப்ப வந்து உழைப்பும் இல்ல. அந்த காலத்துல உடல் உழைப்பு இருந்தது. மனசையும் வந்து ஆன்மீகத்துல, பக்தியில திருப்பி அவங்க நல்லா தான் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து ஒத்துமொதையுமா வாழ்ந்தாங்க. நம்ம அப்பா, அம்மாலாம் கூட அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ முடியுதா? அப்ப தனி மனிதனுக்கு சீர் செய்த பண்பாடு மட்டும் தான் இயல்பூக்கமாக நமக்கு இருக்கணும். அப்ப அந்த சீர் செய்த பண்பாட குடுக்கறது தான் இறை உணர்வு, அறநெறி. ஒரு இனிப்பான தண்ணி நிரம்பிய பாத்திரத்த அசைச்சா, அதிலிருந்து இனிப்பான தண்ணீர் தான் சிந்தும். அதே மாரி ஒரு சர்க்கரை பொங்கல் வந்து சாப்பிட்டா, அந்த இனிமை நமக்கு இருக்கும். அதே மாரி நம்ம மனசுல வந்து நற்சிந்தைங்களா நல்ல ஒரு எண்ணங்களாலயும், நற்சிந்தனைகளையும் நம்ம போட, அது நிரம்பும்போது, அதிலிருந்து நல்ல செயல்கள் தான் வரும். நல்லவைகளாக மாறும். நல்ல விளைவுகள குடுக்கும்.
அப்ப நல்ல எண்ணங்கள் மகரிஷி சொல்லியிருக்காங்க, "உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கேயும் பாயும்." அப்போ நல்ல விதைகளாக நல்ல எண்ணங்கள போடும்போது, அது நல்ல மரங்களாக கொடுக்கக்கூடிய நல்ல செயல்களும், நல்ல விளைவுகளும் இந்த இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் இயல்பூக்க நியதியாக மாறணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுக்குள்ள அந்த ஒழுக்க மேம்பாடு வர வேண்டும். அப்போ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு. மத்தவங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திக்கிட்டோம். மத்தவங்கள குறை பேசுறது, அவங்கள பத்தி வம்பு பேசுறது, ஒட்டு கேட்கறது, அ மத்தவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன இவ்ளோ தூரம் பேசுறாங்களே, அவங்க என்ன ஒழுங்கா அப்டின்னுலாம். ஏன் நல்லத பார்க்கக்கூடாது? அவங்க என்னதான் இருக்கட்டும். நல்ல விஷயத்த மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து நாம எடுத்துக்கலாமே! நல்லத பார்க்கறதுக்கு பழகிக்கலாமே! நல்லத கேட்கறதுக்கு காத பழக்கப்படுத்திக்கலாமே! நம்மள தெய்வீக சிந்தனை நமக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடியத, நம்ம ஏன் இந்த மாரி தேவையில்லாதத போட்டு, போட்டு வெறுப்பு, கவலை, துன்பம், கோபம், பொறாமை இந்த மாரி போட்டு ஏன் நிரப்பிக்கணும்? இதெல்லாம் கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அகத்தாய்வு பயிற்சி பண்ணணும். அப்ப இயல்பு நிலை ஓங்கணும் அப்படின்னா, இயல்பூக்கமா இருக்கிறது ஓங்கணும் அப்படின்னா, களங்கங்கள் எல்லாமே குறையும். அப்போ ஒரு கனிவான பார்வை வந்து துயரங்கள ஆற்றிடும். ஒரு ஆறுதலான பேச்சு வந்து அவங்களுடைய தனிமைய கூட போக்கிடும். ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து எதை சிந்திக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான். எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லுவாங்க. அப்போ அன்னை தெரேசாவோட அம்மாவுடைய தொண்டு வந்து எத்தனையோ மக்களுக்கு அன்பு நம்மளும் தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சது. அந்த மாரி ஒரு உறுப்புல புற்றுநோய் வந்ததுன்னா, அது உடலையே அழிக்கிறது மாரி, தனி மனிதன் வந்து ஒழுக்கக்கேடான செயல்கள் வந்து இந்த சமூகத்தையே அழிச்சிடுது அப்படின்றதுக்கு இன்னைக்கு கொரோனாவே எக்ஸாம்பிள். அதனால தான் சிறு குழந்தை கூட ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு காலகட்டத்துல அவசியமாகிறது. அதே மாரி பெண்களும், பெண்களை ஆண்களும் மதிக்க கத்துக் கொடுக்கணும் பெற்றோர்கள். அந்த அந்த மாரி கத்துக் கொடுக்கும்போது தான் எல்லாருமே இறைநிலை. ஏன்னா எல்லாமே அணுக்கள் கூட்டு தான். அணுக்கள்ல இருந்து காந்தம் வருது. எது தேவையோ அத நாம ஈர்க்க பழகிக்கணும். எது தேவையில்லையோ அது இயல்பாக தானாக வெளியேறிடும். அது எப்படி வெளியேறும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தாக பிரிஞ்சு 7 தாதுக்களா மாறி சுக்கிலமா வந்து தேவையில்லாததெல்லாம் அதுவே ஃபில்டர் பண்ணி கழிவாக, மலமாக, அ சிறுநீராக வெளியேறிடுது. வேர்வையாக. அதுவே 14 அடக்கக்கூடாத சக்திகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். வாந்தி இந்த மாரி எத்தனையோ தேவையில்லாத கழிவுகளாக அதுவே வெளியேறிடும். ஆனா தேவை உள்ளத போடுறோமா? அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். அப்ப இயல்பு நிலை நாம எங்க மாறுறோம் அப்படிங்கிறது தான் அ இப்போ வந்து நாம ரொம்ப சிந்திக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். அப்போ இந்த இயல்பு ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது தான் இறை உணர்வு. நமக்குள்ள அந்த ஆறறிவு அப்படிங்கிறது அறிவாற்றலா இருக்கு நமக்குள்ள. நமக்கு தேவையுள்ளத நல்லத மட்டும் பார்க்க பழகிக்கிட்டாலே, இந்த சமுதாய பதிவுகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். ஏன்னா, அது ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சமுதாயம் ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற வெறுப்பு, பகை, கோபம் இதெல்லாம் வந்து ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகி, இந்த பிரபஞ்ச வான்காந்தத்துல பரவி, யார் யாரு எங்க அதுக்கு தகுதியா இருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் செயலாயிடுது. நம்மளோட ஒரு எண்ணம் தான். நம்ம எண்ணம் தானே அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அது எங்கேயோ நமக்கு செயலாகுதோ, இல்லையோ, சம்டைம்ஸ் நமக்கும் செயலாகும். நம்மகிட்ட தான் முதல்ல மோதும். ஒருத்தர திட்டுறோம், ஒருத்தர வந்து பகைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட் அது தாக்கம் வரும். அப்ப அந்த தாக்கம் வந்தது அப்படின்னா, அது செயலுக்கும் வர ஆரம்பிச்சுரும். இன்கேஸ் நமக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி வயப்படாம நாம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம், கோவப்பட்டுட்டோம். யாரோ அவங்க இப்படி பண்ணாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா? அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மகிட்ட ஒரு தாக்கத்த உண்டு பண்ற மாதிரி, அங்க யார பத்தி நினைக்கிறோமோ, அவங்க கிட்ட ஒரு தாக்கத்த உண்டு பண்ற மாதிரி, வான்காந்தத்துல ஒரு சமுதாய பதிவாகவும் ஒரு தாக்கம் ஏற்படுத்திடும். மோதுறது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருவுது, ஊடாடிக் கொண்டே இருக்கும். அப்போ அந்த அந்த அலை வந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். யாரு அதுக்கு தகுதியா இருக்காங்களோ, அதுக்கு கரெக்ட்டா போய் செயலாகிடுது. இந்த வந்து புற்றுநோய் எப்படி நம்ம உடலையே அழிக்கிற மாதிரி, நம்மளுடைய தேவையில்லாத எண்ணம் வந்து இந்த சமுதாய சீர்கேடாக இன்னைக்கு வந்து இப்படி கொரோனா வடிவத்துல வந்திருக்கு. ஸோ எதுக்குமே அழுத்தம் கொடுக்கக் கூடாது. ஒரு எண்ணத்துக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க, அந்த அழுத்தம் வந்து மேலோங்கி இன்னும் கூட்டுது. இப்ப நம்ம மனப்பாடம்லாம் பண்ணியிருக்கோம். திருக்குறள் படிச்சிருக்கோம்.
வாய்ப்பாடு டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால தானே அதுக்கு அழுத்தம் கூடுது, மனப்பாடம் ஆகுது. நினைக்காம விட்டுட்டா மனப்பாடம் ஆகுமா? மனப்பாடம் ஆகாது. அப்போ நம்ம இதுக்கு அழுத்தம் கொடுக்க அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகுது. அதிகமாகி பரவலாக இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருக்கே தவிர, அது வீரியம் குறையல. அப்ப அதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். எந்த ஒரு செயலுக்கான விளைவு தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பண்ண செயலுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப இப்ப நாளைக்கு நமக்கு என்ன விளைவாக வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஆற்றல், அறிவாற்றல் நமக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு செயல நாம ஒழுக்கப்படுத்திக்கிட்டாதான், நாளைக்கு விளைவு நல்லதாக அமையும். நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் நல்ல ஒரு அமைதியான சூழல்ல, இயற்கை சூழலோட ஒத்துமுதியுமா வாழணும் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல அவங்களுக்கு இயற்கை பழக்க ஒழுக்க கல்வி ரொம்ப 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 அவசியம். இந்த மனவளக்கலை ஒரு உளவியல் ரீதியான ஒரு கலை பயிற்சி முறை. இந்த பயிற்சிய நாம செஞ்சு பழகிக்கிட்டாலே, இதுவே லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப அன்பும், கருணையுமா எல்லாருக்கும் ஒத்துமுதையுமா இயற்கை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விதைய பார்த்தாலே அந்த மண்ணில் விதைக்கப்பட்ட பின் எத்தனை கனி கொடுக்கும், எவ்வளவு சுவையான கனி கொடுக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா விதையின் தரம், நிலத்தின் உரம், இயற்கையின் வரம் வைத்துதான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த மாரி நம்ம ஒரு விதை அப்படின்ற ஒரு எண்ணத்த நம்ம போடும்போது, நம்ம அத எப்படின்னா நினைக்கிறோம். நம்மளுடைய ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவா நினைக்கிறோமா, நெகட்டிவா நினைக்கிறோமா, இது கூட வேண்டாம் விட்டுடலாம். நம்ம அது எப்படி அணுகுமுறை, அந்த ஒரு எண்ணத்த எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அறிவாட்சி தரம் வளரும். நல்ல விஷயத்த நல்ல விதமா நம்ம சொல்லும்போது தான், அது நல்ல விதமா கேட்கிறவங்களுக்கும் போய் சேரும். அதுக்கு நாமளும் முழுமையான தகுதியுடையவர்களாக இருக்கோம். அவங்க கேட்கிறவங்க அதாவது நல்லத சொல்லிட்டு, இங்க தப்பு பண்ணிட்டே இருந்தா கேட்கிறவங்களும் கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டே போவாங்க அப்படின்னுவாங்க மகரிஷி. அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து நல்லதா அப்படின்னு மட்டும் நினைச்சு அது செயல்படுத்துறதுக்கு முனையலாம். ஒரு பொருள் வாங்குறோம்னாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னாலும் சரி, ஒரு பைக் வாங்கணும்னாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்டதா? இதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய இயல்பு நிலைய இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய அறிவாட்சி தரத்த வளர்க்கறதுக்கு உதவுதா? இல்ல நம்மளுடைய வாழ்க்கை வசதிகள மட்டும் பெருக்கறதுக்கு உதவுதா? இதுதான் நாம யோசிக்கணும். வாழ்க்கை தரத்த பணம் தான் இப்ப தீர்மானிக்க கூடியதாக இருக்கு. மனசு, ஆறறிவு, இறை உணர்வு, அறநெறி அப்படிங்கிறத நம்ம மறந்த தன்மையில தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம். அதுதான் நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். ஏன்னா, அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால தான் இத்தனை ஆ சிக்கல்கள்ல நாம அகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு உயிரா இருந்தாலும் சரி, ஒரு தாவரத் முதல் ஒரு மிருகம், உயிரினம், எந்த ஒரு பூச்சினாலும், விலங்கினம்னாலும் சரி, மனுஷனாலும் சரி, அத மதிக்கணும். அவங்களால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. மனிதன்கிட்ட இருந்து நம்ம அப்பா, அம்மா கிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. சமுதாயத்துல இருந்து தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. எதையுமே நாம உற்பத்தி பண்ணவே இல்ல. சோ எல்லாமே இயற்கை நமக்கு முன்னாடியே எல்லாமே ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நாம அனுபவிச்சு தூக்கிறோம். அப்போ அதுக்கு நாம என்ன நன்றி கடன் காட்டுறோம். அப்ப அத நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை நமக்கு இயல்பா வருதா? அதுதான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு. சோ அது இயற்கையோட ஒத்துமுதையுமா வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? எல்லாவற்றையும் அன்போடும், மதிப்போடும், அக்கறையோடும் நடத்தணும். அதே மாரி எத நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட்னா, கிரிக்கெட்ட அதையே நினைச்சுட்டு இருக்கோம்னா, அவங்கள மாரி சச்சின் டெண்டுல்கர் மாரி இருக்கணும். ஆ விராட் கோலி மாரி இருக்கணும். அப்படின்ற மாரி தான் நம்மளுடைய அதன் அத மாதிரியே மாறுறோம் பார்த்தீங்களா? அதே மாரி நாமளும் கிரிக்கெட் விளையாடணும்னு தோணும். அதே மாரி நம்மளும் அ வின் பண்ணணும்னு தோணும். எத நினைக்கிறோமோ, அதுவாக மாறக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு அப்படி இப்போ ஒரு சாப்பாடுன்னா பாப்பப்ல வருது. மொபைல்ல வருதுன்னா, பீட்ஸா, சிக்கன் இந்த மாரி ஒவ்வொரு பொருளா அத பார்த்த உடனே அத சாப்பிடணும்னு தூண்டுது. ஒரு ட்ரெஸ்ஸுன்னா அது அந்த அந்த ட்ரெஸ்ஸோடைய கலர் நம்ம கண்ண அட்ராக்ட் பண்ணுது. அப்ப எத நாம அடிக்கடி நினைக்கிறோம்?
ஒரு வீடியோ பாக்குறோம். அது நமக்கு தேவையில்லாத வீடியோ. ஆனா புலன்வயப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மனிதர் என்ன ஆகும்? மனிதர் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? அது உணர்ச்சிய தூண்டக்கூடியதாக இருக்கு. இதனுடைய செயல் விளைவு என்ன ஆகுது? வன்முறையில் தூண்டுது. அப்ப இது நமக்கு தேவையா? அப்ப இந்த இடத்துல எல்லாம் இயல்பு நிலை நாம மறந்து போறோமே! அப்ப அந்த உணர்ச்சி நிலைய தூண்டக்கூடியது ஏன்? எதனால அந்த மாரி தூண்டுது? அப்ப அந்த விளைவறிந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்ல. எல்லாவற்றையும் நன்றி உணர்வோடு பார்க்கக்கூடியது, மதிக்கக்கூடியது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒண்ணுனாலும் மதிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல நன்றி உணர்வு. எல்லாமே நம்ம தாயும் ஒரு பெண் தான், சகோதரியும் ஒரு பெண் தான். ஒரு மகரிஷி சொல்லுவாங்க, உலகத்துல பாதி பேர் ஆணாக இருந்தாலும், பாதி பேர் பெண்களாக இருந்தாலும், அந்த பாதி ஆண்களை பெற்றவர்களும் பெண்கள் தான். அப்ப இயற்கை இறைநிலைக்கு ஒப்பாக தாய்மையை, பெண்களை போற்றுகிறார்கள். பெண்களை சிறப்பாக மதித்து வாழ்ந்தாலே உலகத்துல இந்த சிக்கல் முற்றுப்புள்ளிக்கு வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அ கருத்து. நம்ம அந்த ரெஸ்பெக்ட் பண்ணாததுனால தான் இன்னைக்கு இத்தன விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்றோம். எதுனாலும் ஒரு அருவருப்பு படுறது. அ அதையும் அணுக்களாக, இறைநிலையாக பார்க்கறதுக்கு ஏன் பழகிக்கிறது இல்ல? 9 மாத அ மாதவிடாய் தான் ஒரு ஒரு கரு உருவாகறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ மண் ம மலக்கழிவு எல்லாம் வந்து மண்ணுல போனா, மண்ணுல இருந்து திரும்ப அது வேற ஒரு செடியாகவோ, அந்த அந்த உரமாகத்தானே போகுது. ஒரு அழுகுன தக்காளியும் போட்டா என்ன ஆகும்? நல்ல புதிய செடியா இன்னும் நெறைய காய் காய்ச்சு பழமா ஆகுது. அந்த மாரி எந்த ஒரு கழிவுனாலும், எந்த ஒரு பொருளையும் இப்ப நியூஸ் பேப்பர்லாம் போடுறோம், காய்லாங்கடையில போடுறோம் அப்டின்னா, அதுவும் வந்து அது இயல்பூக்கம். இத எல்லாமே அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது. எந்த ஒரு கழிவுனாலும் அது ஒரு அருவருப்பு. ஒருத்தவங்க வாமிட் பண்ணுனா ஒரு அருவருப்பு. குழந்தை ஒரு டாய்லெட் போயிட்டா ஒரு அருவருப்பு. அந்த மாதிரி நம்ம பழகணும். ஆனா ஒரு மகரிஷி சொல்வாங்க. அது வந்து உன்னையே வெறுத்து அது வெளிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உன்னை விலக்கிக் கொண்டு அது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அது அருவருப்பு படுறோமா? அது நம்மள பார்த்து அருவருப்பு படுதா? அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒன்றுனாலும் எதுக்குமே அருவருப்பு அப்படிங்கிறது படக்கூடாது. நம்ம கடமைய வந்து நாம செய்யணும். அதே சமயத்துல பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது என்னங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் கடமை நமக்கு செய்ய வேண்டிய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு. நமக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிடணும். இது நாம ஒழுங்கா செஞ்சாலே எல்லாமே பீஸ்ஃபுல்லா போகும். அன்னைக்கு நாள் முழுக்க பீஸ்ஃபுல்லா போகும். கண்டிப்பா நாம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணதுனால தான் நம்மளால இந்த அளவுக்கு ஒரு உற்சாகமா பேச முடியுது. ஒரு செயல செய்ய முடியுது. வீட்ல குடும்பத்த வந்து நல்லபடியா பார்த்துக்க முடியுது. குடும்ப உறவுகளோட ஒத்தும் உதவியுமா வாழ முடியுது. இதுதான் இயல்பூக்க நியதி. அப்ப இறைநிலை நமக்கு ஒத்தும் உதவியுமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். நம்ம வந்து அது கூட ஒத்தும் உதவியுமா இருக்கும்போது, அது நமக்கு ஒத்தும் உதவியுமா இருக்கும். நாங்க வெள்ளம் வந்த போதெல்லாம் நெறைய பேர் வீட்ல பவர் கட்டு, தண்ணி வரல, நெறைய பிரச்சனை. ஆனா எங்க வீட்ல மட்டும் அ 3 நாள் ஆச்சு. ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி இருந்தது. நாங்க 12 பேரு எங்க வீட்ல. அத்தன பேருக்குமே தண்ணி வந்து வந்துகிட்டு இருந்தது டேப்ல. அப்ப இயற்கை வந்து ஒத்துமுதையுமா இருக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஸோ சாப்பாடு விஷயத்தினாலும் மளிகை பொருள் எல்லாமே நிறைவா இருக்குது. அப்போ அ அப்ப எங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கிடைக்கல, பணத்துக்கு தட்டுப்பாடு அப்படின்னா, ஏன் எங்க முரண்பாடு நடக்குதுன்றத நாம நெறைய சிந்திக்கணும். இப்ப இயல்பு நிலை மாறுறதுனால தான். இயல்புக்கு நியதிய வந்து புரிஞ்சுக்கிறதுனால தான். அப்போ செயல் விளைவு நாம உணர்ந்து நடக்கணும். அப்ப அது செயல் விளைவு அப்படிங்கிறது உணர்ந்து நடக்கும்போது மட்டும் தான், நாம வந்து அழகாக ஒழுக்கத்தோட அறநெறி வாழ்க்கைய வாழ முடியும். விளைவறிந்த விழிப்பு அப்படின்னு சொல்லணும்னா, தானாகவே நடைபெறும் விளைவ தான் விதியின் விளைவு அப்படின்னு சொல்லலாம். விதி அப்படிங்கிறது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விதி அப்படிங்கிற இயற்கை நியதி ரூல் இருக்கு இல்லைங்களா? மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு வரும் விளைவு தான் வினையின் விளைவு அப்படின்னு செயல் விளைவுன்னு நம்ம சொல்றோம். இதுவரையில் நாம பெற்ற அனுபவங்களை கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இன்னது வேணும்,
அதை எப்படி பெற முடியும் அப்படின்னு சிந்திக்கும் போது, இந்த வழியில செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்சுகிட்டு செய்ய முடியாத பிள்ளைகளுக்கும், சிறுவர்களுக்கும் அதை பற்றி தெரிந்தவர்கள் முறைப்படுத்தி, இன்னது செய்தால் இன்னது விளையும், இவ்வாறு செய் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு நம்பிக்கை வழிதான் பக்தி மார்க்கம். இப்ப நம்ம ஞான மார்க்கத்துல நம்ம என்ன அதாவது விளைவறிந்த விழிப்புணர்வு மட்டும் இல்ல, அறிவை அறிந்த தெளிவு வேணுங்கிறது தான் ஞானம். சோ அந்த அந்த ஞான வழியில நாம வாழும்போது தான் நம்மளை நாம உணர்ந்து கொள்ள முடியுது, அறிய முடியுது. அப்ப யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்கக் கூடாது அப்படிங்கிறது அ மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாட்டுல குடுத்திருப்பாங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்கக் கூடாது, உழைச்சு வாழணும், உணவுக்காக கொலை செய்யக்கூடாது, வாழும் சுதந்திரத்த ஒருத்தர் ஒரு ஒரு ம் பட்டாம்பூச்சியோ, ஒரு தும்பியோ இல்ல ஏதோ ஒண்ணு. அதனுடைய லைஃப அது வாழுது. அத புடிச்சு அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்த பறிச்சு, அது ரெக்கைய உடைச்சு அந்த மாரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அந்த மாரி செய்யக்கூடாது. எந்த ஒரு அ உயிருக்கு இந்த உயிரினத்துக்கு மட்டும் இல்ல, பூச்சிக்கெல்லாம் மட்டும் சொல்ல வரல. மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரம் என்பது உண்டு. ஆனா அது ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செஞ்சு வாழணும். இந்த பிறப்பே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுப்பதற்கேன்னு ஒரு பேராசிரியர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். கொடுத்ததெல்லாம் கொடுப்பதற்கு தான். நம்மளே வச்சுக்கிறதுக்கு இல்ல. ஒரு அட்சய திருதியை வந்தா கூட எத வாங்கணும், இத வாங்கணும்னு வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறதுக்காக இல்ல. அந்த நாள்ல தான தர்மம் செஞ்சா இன்னும் பெருகும். மக்களுக்கு நல்ல சிந்தனை ஓங்கும். மக்கள் எல்லாரும் நலம் பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அது இன்னும் வளமாக பெருகும். அந்த அன்னைக்கு தான தர்மம் பண்ணா 7 7 ஜென்மத்துக்கும் அது தொடரும். அந்த அந்த உணவுக்குன்னு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். எத குடுக்குறோமோ அது வளரும். எத நாம குடுக்குறோங்கிறது தான் அங்க பாயிண்ட். அன்ப குடுக்குறோமா, துன்பத்த குடுக்குறோமா, கஷ்டத்த குடுக்குறோமா, இனிமையை குடுக்குறோமா, ஈகையை குடுக்குறோமா, இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னைக்கு. அப்ப அதுதான் மகரிஷி அழகா சுருக்கி, "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்." அப்படின்னு அ 2டே வரியில சொல்லிட்டாங்க. ஒரு கதை இருக்கு. இது நான் எதுக்கு அ இந்த இறை உணர்வு, அறநெறிப்படி வாழணுன்றதுக்கு அந்த காலத்துல அ முனிவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த கதைய நான் படிக்கிறேன். அ கேளுங்க. படிக்கல, சொல்றேன் நான். வியாசர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தாங்க. அவங்க வேதாந்த சூத்திரங்களை இயற்றியவராக கருதப்படுகிறார் இவர். இவர் ஒரு சிறந்த மகான். அவரது தந்தை நிறைநிலையை அடையணும், அதான் முக்தி நிலைய அடைஞ்சிரணும் அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா முடியல. அவங்களுக்கே அந்த கதின்னா, அப்ப நாமெல்லாம் எந்த கதின்னு தெரியல. சோ அதுக்கு தான் நமக்கு மனவளக்கலை கிடைச்சிருக்கு, வேதாத்திரியம் கிடைச்சிருக்கு, நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. அப்ப இது நம்ம புண்ணிய பதிவினால கிடைச்சிருக்கு. அப்ப இது ஒரு நல்வாய்ப்பா நம்ம பயன்படுத்தி, நம்மளுடைய கர்மரியத்தை தூய்மைப்படுத்திக்கிறது, நம்மளுடைய இயல்பூக்கத்த பயன்படுத்தி, அதன் நியதிப்படி நாம வாழணும் அப்படிங்கிறது தான் அங்க பாயிண்ட். அப்போ அந்த அவருக்கு அவருடைய தந்தைக்கும் நிறைநிலை அந்த முக்தி கிடைக்கல, முடியல. அது போலவே அவரோட பாட்டன், அதாவது அவங்க தாத்தாக்கும், முப்பாட்டனுக்கும் கூட முயன்று தோற்று போனார்கள். வியாசரால் கூட முற்றிலுமாக அந்த நிலையை அடைய முடியல. ஆனா, அவங்களோட மகன் சுகர் அப்படின்ற ஒருத்தரு நிறைநிலை எய்தியவராக பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வியாசர் அப்படின்றவரு தன்னோட மகனுக்கு ஞானத்தை போதித்தார். தாமே தத்துவ உபதேசம் செஞ்ச பிறகு சுகரை ஜனகரின் அரசவைக்கு அனுப்பினார். தத்துவம்லாம் உபதேசம் பண்ணி சொல்லிட்டு ஜனகர் அப்படின்ற தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஜனகருடைய அரசவைக்கு அனுப்பினாங்க. அவர் ஒரு மாமன்னர். ஜனக விதேகர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அவரு. விதேகர்னா உடம்பில்லாதவர் அப்படின்னு பொருள். இப்ப நமக்கு வள்ளலார் ஒளி உடம்பு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் உடம்பில்லாதவர் அப்படின்னா, உடம்பு இல்லாதவங்க இல்ல. அவர் தான் மன்னரா இருந்தாலும், நான் இந்த உடம்பு அப்படின்றத மறந்து, நான் ஒரு ஆன்மா அப்படின்ற உணர்வுல அவரு இருந்தார். இந்த மாதிரி அவர் ஆன்ம உணர்வு பெற்றவராக இருந்தார். அவர்கிட்ட கத்துக்கிறதுக்காகத்தான் சுகர் அனுப்பப்பட்டிருந்தாங்க. பிரம்ம ஞானத்தை கற்பதற்காக சுகர் தம்கிட்ட வரப்போறத ஜனகர் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாரு. எனவே முன்னேற்பாடாக அவர் சில காரியத்த செஞ்சாங்க. சுகர் அரண்மனை வாசலுக்கு வந்தபோது, காவலர்கள் அவரை பார்த்ததாவே காட்டிக்கல. ஒ ஒரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆசனம் மட்டும் குடுத்தாங்க உட்கார்றதுக்கு. 3 பகலாச்சு, இரவாச்சு. அவர் அப்படியே தான் அமர்ந்திருந்தார். ஒருவரும் அவர் கூட பேசலையாம். "நீ யார்? எதுக்கு வந்தா?" அப்படின்னு கூட வந்திருக்க அப்படின்னு கூட கேட்கல. சுகர் மகரிஷியான வியாசரின் மகன்.
வியாசரோ நாடு முழுவதாலும் போற்றி பாராட்டப்படுபவர். சுகர் வந்து மிகுந்த மரியாதைக்குரிய ஒருவர். ஆனால் மிக சாதாரணமான கீழ்நிலை காவலர் கூட அங்கே அவரை பொருட்படுத்தல, கண்டுக்கல. அப்புறம் ஒரு நாள் மந்திரிகளும், உயர் பதிவுகள் பதவியில உள்ள அனைவரும் திடீர்னு வந்து சுகர் கிட்ட வந்து அவரை சிறப்பாக வரவேற்று மிகுந்த மரியாதையுடன் அரண்மனைக்குள்ள அழைத்து போனாங்க. அழகிய அறைகளை காட்டுனாங்க. வாசனை திரவியங்கள் கலந்த நீர்ல குளிப்பாட்டுனாங்க. அற்புதமான ஆடைகளை அணிவித்தார்கள். 8 நாட்கள் இப்படி மிகச் சிறந்த ஆடம்பரத்தை திளைக்க வச்சாங்க. ஆனா, தமக்களிக்கப்பட்ட இத்தகைய மாறுபட்ட உபசரிப்புனால சுகருக்கு வந்து ஆழ்ந்த கம்பீரம் கலந்த அமைதி தவழும் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட தென்படல. அவர் எப்பவும் போல இயல்பா இருந்தாரு. சாதாரணமா இருந்தார். வாசலில் காத்திருந்த போதும், இப்போது இந்த ஆடம்பரத்திலும் அவர் ஒரே மாதிரியே இருந்தார். பிறகு அப்ப என்ன ஆச்சு, மன்னர் முன்னிலையில அழைத்து வரப்பட்டாங்க. ஜனகர் முன்னாடி. அரசர் சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தாங்க. அங்கே இசையும், நடனமும், வேறு பல கேளிக்கைகளும் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ மன்னர் வந்து சுகரிடம் ஒரு கிண்ணத்தின் விளிம்பு தொடர அளவுக்கு பாலை ஊற்றிக் கொடுத்து, அதில் ஒரு துளி கூட சிந்தாமல் அந்த சபையை 7 முறை சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாலனாகிய சுகர் அந்த கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இசையும் இனிய முகங்களும் அலைமோதும் அந்த சபையை வலம் வர தொடங்கினார். மன்னர் விரும்பியது போலவே 7 முறை சுற்றி வந்தார். ஒரு துளி பால் கூட சிந்தல. அவரே அனுமதிக்காமல் உலகில் எதுவா இருந்தாலும் அவரது மனத்தை பாதிக்க இயலாது, முடியாது. கிண்ணத்தை அவர் ஜனகர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ ஜனகர் வந்து சொன்னாராம், உன் தந்தை உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, நீயாக எவற்றை கற்றுக் கொண்டிருக்கிறாயோ, அவற்றை மீண்டும் சொல்லிக் கொடுக்கத்தான் என்னால் முடியும். நீ உண்மையை அறிந்து விட்டாய். இதுதான் இயல்போக்க நியதி அப்படிங்கிறது. எந்த உண்மைய நாம புரிஞ்சுக்கிட்டோமோ, அப்ப நம்ம மனசு வந்து நம் வசத்துல தான் இருக்கும். மத்தவங்களுடைய ஆளுமைக்கு அது போகாது. புலன்களால அது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாரி புலன்கள் நம்மள கட்டுப்படுத்தாது. நாம தான் புலன்கள கட்டுப்படுத்துவோம். அந்த மாரி "நீ உண்மைய அறிந்து விட்டாய், வீடு செல்" அப்படின்னு சொல்லிட்டாராம். தனக்குத்தானே கட்டுப்பாடு உள்ளவன் மீது வெளியில் எதுவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவனிடமிருந்து அடிமைத்தனம் விடை பெற்று விடுகிறது. அவனது மனம் சுதந்திரமாகி விடுகிறது. அத்தகையவன் மட்டுமே இந்த உலகில் நன்றாக வாழ்வதற்கு தகுதியுடையவன் அப்படின்னு இந்த கதையில சொல்லியிருக்கு. இந்த கதைய நான் ஏன் சொன்னேன்னா, நம்மளுடைய இயல்போக்க நியதிய நாமளா ஊக்கப்படுத்திக்கணும். நம்மளுடைய அறிவாட்சித்தரமாக இருக்கக்கூடிய அந்த இறையுணர்வை நாம மேலோங்க செய்யணும். அப்ப நாம வந்து புலன்களுடைய ஆளுமையில இருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய இறை உணர்வோட ஆளுமைக்கு நாம இயல்பாக தள்ளப்படுவோம் அப்படின்னா அது அன்பும் கருணையுமாக ஈர்க்கக்கூடிய அளவு இருக்கும். அப்ப அது நம்ம செயல்முறையில வந்துரும். அப்ப எல்லாரையும் இறைநிலையா பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு விரிவு வந்துரும். துரியாதீத தவத்துல எல்லாம் நம்ம அதோட ஒன்றி ஒன்றி கலக்கும் போது என்ன ஆகும், அதுவாகவே எப்ப அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி அளவுக்கு நம்ம போறோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது EEG பார்த்தா தான் தெரியும். எலக்ட்ரோ என்சிஃப்ளோகிராஃப்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஆல்ஃபாவா, தீட்டாவா, பீட்டா வேவா, டெல்டா வேவான்னு அதுல தான் அந்த மன அலைச்சல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா எந்த ஒரு நிலையிலயும் நாம மனசு அமைதியா இருக்கிறோமா அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கு ஒரு கதை கூட இன்னொரு கதை உண்டு. ஒரு ஒருத்தருக்கு வந்து சொன்னாங்க. நான் வந்து இத பார்த்து தான் கத்துக்கிட்டேன். கழுதைய பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த அது என்ன கதை அப்டின்னா, ஒரே ஒரு செகண்ட். தன்னுடைய சீடர்கள் சீடர்கள் கிட்ட ஒரு ஜென் துறவி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குருவே நீங்கள் இன்பத்திலோ மகிழ்ச்சியோ, துன்பத்தில் சோர்வோ அடையறதில்ல. ஆனா 2யும் தாங்கள் சமமாகவே எடுத்துக்கொள்கிறீர்கள். இது எப்படி இந்த குணம் உங்களுக்கு சாத்தியமாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு கழுதைகிட்ட இருந்தா தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கழுதை கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்கிறாங்க சீடர்கள். ஆமா, அதனிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது, காலையில அது வந்து அழுக்கு துணிய சுமந்து போகுது. சாயங்காலம் சுத்தமான துணிகள சுமந்து செல்லுது. அத வச்சுதான் அப்படின்னு. அதுலருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம். அது அழுக்கு துணிகளை சுமக்கும்போதும் வருத்தப்படுறதில்ல. சுத்தமான துணிகளை சுமக்கும்போதும் மகிழ்வதும் இல்லை. இதை நான் கற்றுக்கொண்டேன். இன்ப துன்பங்களை ஆராய்வதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதெல்லாம் எதுக்கு நாம வந்து எப்பவுமே ஒரு புகழா இருந்தாலும் சரி, ஒரு இகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மத்தவங்க நம்மள பத்தி பேசுறாங்கன்னா, நாம வந்து அதுக்கெல்லாம் கண்டுக்க கூடாது. எ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மனசு சுத்தமா இருக்கா நமக்கு தெரியும். நம்ம ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் நான் தூய்மையா இருக்கேனா அப்படிங்கிறது என் மனசுக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், அ இறையாற்றலுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுல நாம வந்து அ கடைப்பிடிச்சாலே போதும். ஒரு பைக் இருக்கு. பைக்ல 2 டயர் இருக்கு. அந்த 2 டயர் வந்து தானா நிக்குமா? அப்டின்னா, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவையா இருக்கு. அந்த மாரி தான் நம்ம மகரிஷி வந்து ஒரு பயிற்சி குடுத்திருக்காங்கன்னா, எல்லாமே ஒரு சேஃப்டி பிரிகாஷனோட தான் எல்லா பயிற்சியும் குடுத்திருக்காங்க. எ எப்ப வந்து தவக்கனல் மீறுதோ, அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சாந்தி தவம். எப்போ நம்ம வந்து மேல்நிலை தவத்தோட ஒன்றி ஒன்றி இருக்கும்போது தான் அதுவாகவே மாறக்கூடியது. ஆக நம்மளோட மனசு விரிவடையும். ஏன் அந்த சுத்தவெளியோட கலங்க அந்த பேரியக்க மண்டலம் சுத்தவெளியோட நம்ம கலக்க, கலக்க, கலக்க அதுவாகவே மாறும் அப்படின்னா, அந்த அகண்டாகார அளவுக்கு நமக்கு மனசு விரியக்கூடிய தன்மை நம்ம அறிவாட்சி தரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏரோப்ளேன் போகுது. எப்படி இருந்தாலும் கீழ தான் லேண்ட் ஆகணும். அது மாரி மனுஷன் இந்த உடம்புக்குள்ள தான் இருக்கு உயிர். அப்படியே நம்ம மேலேயே நம்ம அந்தரத்திலேயே இருக்க முடியாது. திரும்பவும் நம்ம துரியம் வந்துர்றோம். அந்த மாதிரி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், மென்டல் ஃப்ரீக்வன்சிய பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த சாந்தி தவம் அப்படிங்கிறது தேவை. இந்த மாரி ஒவ்வொரு பயிற்சியும் வந்து ரொம்ப சேஃப்டி பிரிகாஷனா நமக்கு குடுத்திருக்காங்க. அ எந்த நிலையிலயும் எந்த ஒரு பயிற்சியும் வந்து நமக்கு பாதிப்பு குடுக்கறது கிடையாது. ஏன்னா அதனால தான் இதுக்கு பேரு எளிமையான காயகல்ப பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான குண்டலினி யோகம். சிம்ப்ளிஃபைட் குண்டலினி யோகான்னு சொல்றதே அதுக்காக தான். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து நம்மளுடைய திறமைய வந்து ஓங்க செய்யுது அப்படின்னா, மகரிஷியோடைய பயிற்சிகள் வந்து செய்ய செய்ய நமக்குள்ள இயல்பாக அந்த ஒழுக்கம், பழக்கம் ஓங்கக்கூடும். ஓங்கும். அறநெறி வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இப்ப இந்த குண்டலினி யோகா மூலம் தான் நம்மளோட கர்ம வாழ்க்கை நெறி வந்து ஒருத்தர மனசு தனி மனித அமைதி வந்து சாத்தியமாகுது. குடும்பத்துல வந்து மத்தவங்களோட நல்லிணக்கத்தோட சமுதாயத்துல ஒரு நல்ல ஒத்துழையாமையோட வாழறதுக்கு முடியுது. ஸோ நம்மளுடைய பதிவுகள் வந்து இனிமே பதிவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படிங்கிற நிலையில நம்மளுடைய பயிற்சி முறைகள் வந்து இப்ப தண்ணி குடிக்கிறோமா, தண்ணி குடிக்கிற வரைக்கும் அந்த செம்பு வச்சுக்கிட்டு நம்ம குடிச்சிட்டு திரும்ப கீழ வச்சுர்றோம். படிக்கிறோமா, மொபைல் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு எடுத்துர்றோம். அ எழுதணும்னா அந்த பேனாக்கும், நோட்டுக்கும் உள்ள தொடர்பு அத்தோட எழுதி முடிச்ச உடனே தூக்கி வச்சுர்றோம். எதையுமே சாப்பிட்டுட்டு இப்ப 3, 4 ஸ்வீட் சாப்பிடுறோம்னா, அது திகட்டுற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. திகட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம அளவு முறையோடு நிப்பாட்டிக்கணும். எந்த ஒன்றினும் ஒரு முரண்படாத அளவுக்கு நாம செயல் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இயல்பூக்கம் அப்படிங்கிற அந்த இறைநிலை ஓட அருட்பேராற்றலின் அன்பு குரலை நாம் கேட்க முடியும். அது வழி நடத்துவதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். இதுதான் இயற்கையின் அன்பும் கருணையும் அப்படிங்கிறது. இறைநிலை வேற இல்ல, மனுஷன் வேற இல்ல, இயற்கை வேற இல்ல. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்துக்குள்ளயும் அந்த அறிவாட்சி திறம் இருக்கு. அ ம் 2 அந்த மகரிஷி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்ளோ நுணுக்கமா ஆராய்ந்து குடுத்திருக்காங்க. அவ்ளோ ஆராய்ச்சி பண்ணாம இந்த அளவுக்கு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. உணர உணர நம்மளால பயிற்சிகள வந்து செய்ய செய்ய நம்ம அந்த அறிவாட்சி தரம் கூடுவது நம்மளால கண்டிப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். சோ அந்த இறை உணர்வு நம்மகிட்ட ஓங்குவதையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நம்மள கைட் பண்றதையும் அதாவது இது தப்பு, இது சரி, இது வேணும், இது வேண்டாம். இது தேவை, இது தேவையில்ல. அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்திலயும் ஒரு விளைவறிந்த விழிப்புணர்வு. அதுதான் ஆகினை. அந்த ஆகினை அப்படிங்கிறதே பற்று வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மனக்கட்டுப்பாடு வந்துடுது. விளைவறிந்த விழிப்புணர்வு வந்துடுது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு இன்ன விளைவு வரும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே தீர்மானிக்க முடியுது. அப்ப இது அந்த விளைவு நல்லதா, கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, கெட்டது அப்படின்னு நெனச்சா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். அத வந்து கன்டின்யூ பண்றது கிடையாது. அதே மாதிரி சங்கல்பம் போட்டு, நான் என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, என்னோட வீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தெய்வீகமாக இருக்கு, தூய்மையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல, நமக்குள்ளேயும் அந்த தூய்மை வரும். அந்த தூய்மை அலையாக வெளிய வரும். ஒரு சாம்பார்னா எப்படி அலையாக வருதோ, ஒரு ஃபேன் போட்டா எப்படி காற்றலையாக நமக்கு காற்று வீசுதோ, அந்த மாரி எல்லாமே அலை இயக்கம் தான். இந்த அலை இயக்கத்த காந்த அலையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
அந்த காந்தம் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அறிவாட்சி திறனா இருக்கு, இறையுணர்வா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா, இயல்பு நிலை மாறாம நம்மளால கண்டிப்பா இயற்கைக்கு ஒத்தும் உதவியுமோட வாழ முடியும். இறையுணர்வோடும், அறநெறியோடும் வாழ முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எல்லாரையும் உணர முடியும். இந்த வகையில எனக்கு இந்த வாய்ப்பளித்த இறையருளுக்கும், குருவருளுக்கும் இந்த குழுமத்தில் குழுமி இருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றி கூறி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி திருப்பூர் மண்டலத்துக்கும் அதன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.